இப்போ நம்ம வந்து மியூச்சுவல்ஸ் ஃபண்டு வந்து நிறைய ஹாட் டாப்பிக்காக இருக்குது இன்றைக்கி. ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஆர் எஸ்ஐபி ஃபாலோ பண்ணலாம், டைரக்ட் ஸ்டாக் பெஸ்ட்டாக இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டான்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அது வந்து லாங் டேர்மாக தான் இருக்கும். அதாவது மினிமம் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட்டு இல்லைன்னா குழந்தைங்களோட படிப்புக்கு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி தான் நம்ம டார்கெட் பண்ணி அதை டிசிப்ளினாக எவ்ரி மந்த்து போட்டு வைக்கிறது ஒரு இதில் நல்லது. ஸோ அது வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ரிட்டர்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15% ஆவரேஜாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, 12 to 15%. பட் சம் ரிஸ்கி ஃபண்ட்லாம் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டுலாம் தே மே கிவ் லார்ஜ் ரிட்டர்ன், பட் இட் இஸ் ரிஸ்க் இஸ் ஆல்சோ வெரி ஹை. ஸோ இது ஒன்று பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஷார்ப் ரேஷியோ அதெல்லாம் கூட பார்க்குறது நல்லது பிஃபோர் டேக்கிங் த இன்வெஸ்டிங் இன் த பர்டிகுலர் ஃபண்ட். அதோட வெப்சைட்டில் பார்த்தாலே இதெல்லாம் இருக்கும். அண்டு கூகுள்ஸ் செக் பண்ணி பார்த்தாலே வாட் இஸ் ஷார்ப் ரேஷியோ, வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்மளுக்கு பணம் அதை கொடுக்குறாங்கன்றது, அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்றது. ஸோ அதை பார்த்துங்க. அப்புறம் வந்து ஆப்பை பார்த்து பண்ணுறதை விட நம்ம வந்து லாங் ஸ்டாண்டிங் கம்பெனியை பார்த்து பண்ணுறது நல்லது. பேங்க் சப்போர்ட் உள்ள இதில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். அவங்களும் ஆப்பு வச்சுருக்காங்க, ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் முக்கியமான ஒன்றே ஒன்று, இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துடுதுன்னா அந்த ஃபண்டை எடுத்துடக்கூடாது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து. ஸோ தென் யுவர் கோல் வில் நாட் பி அச்சீவ்டு. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இன் மியூச்சுவல் ஃபண்டு. இப்போ நீங்கள் 10 வருஷம் ஒரு 20 வருஷம் நினச்சிட்டு போட்டிங்க உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னா, ஸோ நடுவில் ஒரு 5 இயர்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் இருந்ததுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்தது, இல்லை நீங்கள் வெளிநாடு டூர் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை பெரிய ஒரு கார் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, அந்த மாதிரி சமயத்தில் டெம்ப்ட் ஆகி இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆனாலும் எடுக்கக்கூடாது. ஸோ போட்டுகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குது. அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ட் ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எவ்ரி இயர் 5% இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்லேருந்து, ஸோ அது எண்ட் ஆகும்போது நிறைய ப்ராஃபிட் வரும். அதேமாதிரி டைரக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரெகுலர் ஆப்ஷன், அதுலேயும் நல்ல ப்ராஃபிட் கூடும். உங்களுக்கு ரெகுலர் ஆப்ஷனை விட ஒரு 3-4 லட்சம் அதிகமாக வரும். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ என்னோட மெயின் ட்ராபேக் இன் மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னா, நிறைய பேருங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்த உடனே ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு அதை எடுத்துருவாங்க. அந்த டிசிப்ளின் இல்லைன்னா நம்மளால் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது அந்த அளவுக்கு இது இல்லை. அதே சமயத்தில் எல்ஐசிலாம் போட்டால் கூட 6%, 2%, 6% அந்த மாதிரி லெவலில் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் அதோட இது டபுள் த அமௌண்ட்டு ரிட்டர்ன் கிடைக்கும். பட் டிசிப்ளினாக இருக்கணும், நடுவில் பணத்தை எடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் எஸ்ஐபியும் நிறுத்தக்கூடாது. மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு எஸ்ஐபி நிறுத்தக்கூடாது. மார்க்கெட் ஒரு 20% 30% டவுன் ஆகிருக்கிற சமயத்தில் நீங்கள் பல்க் அமௌண்ட் ஏதாவது அந்த ஃபண்டில் போட்டதாக இருந்தால் போடலாம். ஸோ அது ஒன்று. அதேமாரி எப்படி நம்ம டைவர்சிஃபை ஃபண்டு
டைவர்ஸிஃபை பண்ணுறது வித்தின் ஸோ மெனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டு ஃபண்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, சில ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அவங்க வந்து வெளி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை அவங்களோட ஓன் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களான்றத பார்க்கணும் நீங்கள். அவங்களோட ஓன் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி தான். ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஃபண்ட் ஹவுஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, நம்மளுக்கு அதே மாதிரி டைம் இல்லை, நம்மளுக்கு அப்பப்போ வாட்ச் பண்ணி அதை பர்ஃபார்மன்ஸு இருக்குது எப்படி இருக்குன்றதை பார்க்க முடியலன்னா, இந்த மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் நல்ல ஃபண்ட் ஹவுஸில் மினிமம் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபண்ட் ஹவுஸில் நம்ம போடுறது நல்லது. ஏன்னா அவங்க அப்பப்போ ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவங்களே வீட் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டான ஃபண்டை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஸ்லைட்லி ஹையராக இருந்தால் கூட உங்களுக்கு டைரெக்டாக போகிறதுனால இட் வில் பி ஈவன் அவுட் when it comes to ரெகுலர் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி more or less சேம். ஸோ அதனால் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கணும். நடுவில் எடுக்கக்கூடாது, எமர்ஜென்சி வந்தால் கூட எடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடணும். ஸோ போடுறது நல்லது. ஓகே.